என்னன்னா கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் இருக்கும், ப்ளஸ் அட் த சேம் டைம் வந்து இன்ஜுரிஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இதுவாக இருக்கணும், அந்த இன்ஜுரிஸ் பாசிபிலிட்டியும் ரிஸ்கையும் கம்மி பண்ணுன்றதுக்காக அதை அப்படியே கொஞ்சம் டிரைவ் பண்ணி ஜூரோன்ற ஒரு ஆர்ட்டை உருவாக்கணும். அந்த ஆர்ட்டை உருவாக்கி இப்போ வந்து ஜூரோன்றதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த இயர் ஆஃப் 1882. அப்போ தான் அது ஃபவுண்ட் பண்ணாங்க. சரியா? ஸோ இப்போ அந்த ஆர்ட் வந்து ஒலிம்பிக்ஸில் வந்துச்சு. ஒலிம்பிக்ஸில் வந்து இப்போ அந்த ஆர்ட் வந்து கிராஜுவலாக இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்தியாவில் இப்போ நிறைய ஸ்டேட் போயிடுச்சு. எல்லா ஸ்டேட்லேயும் போய் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே ஃபுல்லாக ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த ஆர்கனைஸ்டு ஸ்போர்ட் இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜூடோ. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அன் ஒலிம்பிக் ஸ்போர்ட் ஆஸ் எ earlier. ஓகே, ஜஸ்ட் லைக் தட் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஒன்று போகணுன்னா யார் வேணால் பண்ணிட முடியும். ஒரு கோச்சஸோ ஒரு மாஸ்டர்ஸோ பண்ணிட முடியும். பட் இந்த ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்லி ஒரு கிரேட் ஒருத்தவங்க போகணும்னா அந்த ஃபெடரேஷன் அந்த அசோசியேஷன் மட்டும்